ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை இதை நீட்ட வாக்கில் கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இது கூடவே நம்ம உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா ஓரளவு நல்லா வதங்கிடும். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு தக்காளி கூட முழுசாக இருக்கக்கூடாது, நமக்கு நல்லா வதங்கி வந்துடணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மிளகாய்த்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோக்குள்ளே வதங்கிடுச்சுன்னா இப்போ நம்ம முட்டை சேர்த்துடலாம். இது கூட நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை ஸ்ட்ரைட்டாக சேர்க்காம ஒரு கிண்ணத்தில் நம்ம உடச்சிக்கிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டிங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம வச்சு வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டைமில் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கன்ஃபார்மாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு கன்ஃபார்மாக கட்டி கொடுத்து விடுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் உங்களுக்கு கட்டித்தர சொல்லுவாங்க. இதுக்கு தொட்டுக்கன்னு எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா அப்பளம் வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.